நம்ம ரமேஷ் எப்படி இருக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி மனிதர்களுக்குள் மதம் அப்படின்ற ஒரு விஷயம் புகுந்து அதை பிரிக்கவே முடியாதோ, அப்படி ஒரு விஷயம் ஜாதி அப்படின்ற இந்த விஷயம். இது மனுஷனுக்குள்ளே புகுந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. இதை பிரிக்கிறேன்னு எத்தனையோ பேர் வந்தாலும், பெரியார் போன்றவர் வந்தாலும், உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, ஜாதியை வச்சு தான் இன்றைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த தலைவர்களின் கொள்கைகளை நிறைவேற்றோன்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கே அந்த கொள்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஜாதியை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ தூத்துக்குடியில் நடந்த ஒரு ஆணவ கொலை, ஆனர் கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை நான் பேசுகிறதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஏன்னா ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பேசணும் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. சில பேர் அந்த ஜாதி மோடில் இருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி யோசிப்பாங்க. அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து தொடமாட்டேன். ஏன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அது வேறு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இதில் வந்து நிறையா விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஆணவ கொலை அப்படின்றது ஒன்று புதுசாக நடக்கிறதில்ல, காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி 2025 ஏஐ வந்துருச்சு, அப்படியும் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் நமக்குள்ளே புகுந்து ஒரு புற்றுநோய் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றதில் மறுக்கவே முடியாது. அதை விலக்கி வைக்கணும்னு நம்ம நினச்சா கூட நம்மளை சுற்றி இருக்க சமூகம் அந்த ஜாதியை விளக்க விடாமல் அதை தாங்கி பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் கடைசியில் நம்மளும் திருப்பி அதே ஒரு குட்டைக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சமூக அமைப்பு தான் இன்னமும் இந்தியாவில் இருக்குது. ஓகே, இந்த ஆணவ கொலைக்கும் இதற்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வித்தியாசம்தான். எல்லா ஆணவ கொலையிலுமே பெண்கள் பார்த்திங்கன்னா மேல் ஜாதி பொண்ணாக இருக்கும், பையன் பார்த்திங்கன்னா கீழ் ஜாதி பையனாக இருப்பான். கல்யாணம் பண்ணிவிட்டு இல்லை வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆளுங்களை வச்சு போட்டு தள்ளுவாங்க. இது ஜென்ரலாக நடக்கிறது. இதில் பேசிக்காக அந்த பையனை பார்த்தா அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய வருமானமோ வசதியோ வாய்ப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஜாதி மட்டும் இல்லாமல் இந்த மற்ற விஷயங்களும் சேர்ந்து வரும்போது இந்த மேல் ஜாதி பொண்ணு ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கௌரவம் மட்டும் இல்லாமல் நம்ம பெண்ணோட வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரு யோசனை. மெயினாக கௌரவம் தான், வாழ்க்கையெல்லாம் ரெண்டாவது தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு சான்சஸ் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு விஷயங்கள் வந்து அந்த விஷயத்தில் அந்த ஆணவ கொலைகளில் இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கவின் அப்படின்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் டிசிஎஸில் வேலை பார்க்குற ஒரு பையன். கிட்டத்தட்ட மாதம் 2 லட்ச ரூபாய்கிட்ட சம்பாதிக்கிறதா நான் நிறைய வலைதளத்தில் கேட்டேன். என்னன்னு கேட்டால், அந்த பொண்ணை விட இவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக வசதியாகவே இருக்கிறாங்க. ஆனால் கம்யூனிட்டி வைஸில் இவங்க கீழே. பட் கம்பேரிட்டிவ்லி ஃபினான்ஷியலி அங்கே கம்மி, இங்கே அதிகம். பட் இருந்தாலும் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ். இந்த பையன் வந்து இந்த பையனை கொண்டிருக்கான். யாரை? கவினை. சுர்ஜித்துன்ற அந்த பொண்ணோட தங்கச்சியை தம்பியா அண்ணனான்னு எனக்கு தெரில. அவன் வந்து இந்த பையனை வந்து இப்போ வெட்டி கொண்டிருக்கான். இத்தனைக்கும் அவங்க அப்பா அம்மா போலீஸ். ஸோ ஒரு கொலை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய இல்லை ஆக்ரோஷத்தில் கௌரவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மனிதர்களுக்கு தெரியலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் வாழ்க்கையே போலீஸ் ஸ்டேஷனில் கழிக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா, தனக்கு இருக்க ஒரே மகன், அவன் போய் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய மகள் வாழ்க்கை மட்டும் போகிறது இல்லாமல் தன்னுடைய மகன் வாழ்க்கையும் போயிடும், நம்ம வாழ்க்கையும் போயிடும். இதில் கௌரவம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே கேள்விக்குறியாயிரும். ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது இவங்களை சுற்றி எந்த ஒரு சொந்தக்காரனும் வரப்போகிறது கிடையாது. இந்த பையனோட வாழ்க்கை முடிஞ்சு, இந்த பையனோட வாழ்க்கையும் முடிஞ்சு. இப்போ நம்ம எல்லோரும் வழக்கம் போல்
திருப்பி இதே ஆணவ கொலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அது மட்டும்தான் முடியும். சொசைட்டியில் மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல மக்கள்கிட்ட மாற்றம் வரணும். மக்கள்கிட்ட மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல நம்மளை ஆள்றவங்கள்ட்ட மாற்றம் வரணும். ஆள்றவங்கள்ட்ட மாற்றம் வரணும்னா முதல்ல அதுக்கு நம்ம சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். சரியான ஆட்கள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தேர்ந்தெடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் இருக்கும்போதும் நம்ம தேர்ந்தெடுக்காமல் விட்டுடுறோம். அதுதான் நம்ம செய்கிற தப்பு. சரி, நல்ல தலைவர்கள் வந்தால் உடனே ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் நான் எழுதி தரேன். எழுதி தரேன், ஒழியாது, ஒழிக்கவே முடியாது. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஆணவ கொலைகள் நம்ம எங்கே கேள்விப்படுறோம்? பெரும்பாலும் அந்த பக்கம் இப்போ தென் மாவட்டங்கள் கிடையாது, வட மாவட்டங்கள், தூத்துக்குடி இந்த ஏரியா சைடில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சென்னை, திருச்சி, இல்லை மதுரை, இந்த மாதிரி ஒரு வளர்ந்த சிட்டியில் வளர்ந்த இடங்களில் இது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா இங்கே எல்லாம் ஒன்றா இருக்க பழகிட்டாங்க, ஒன்றா வாழ பழகிட்டாங்க. லவ்வோ இல்லை கல்யாணமோ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் இன்னும் அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இன்னும் போய் சேரலை. அவங்க இன்னும் அந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை அவங்கக்கிட்டேருந்து மாற்றணும் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் மேலோங்கணும். அந்த பொருளாதார நிலைமை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதோடைய முக்கியத்துவம் என்ன, இந்த ஜாதி வெறுப்பு அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் அதுக்கு மாற நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தோம்னா அதை விட தூண்டி விடுறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொன்னேன்ல ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன்னு, அந்த ட்வீட்டு தான் அதுக்கு காரணம். இந்த ட்வீட்டை மாரி செல்வராஜ் போட்டிருக்காரு. அஜித்குமார் இறந்ததுக்கு அஜித்குமாரை அடித்து 5 போலீஸ்காரங்க கொண்டாங்க, அதுக்கு ஒரு ட்வீட் கூட போடாத மாரி செல்வராஜ் இப்போ இந்த பையன் செத்ததுக்கு ட்வீட் போட்டிருக்காப்புல. இதை தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வந்தாலும் இன்றைக்கி இருக்க இந்த இளம் டேரக்டர்னு சொல்லிட்டு வராங்க பாருங்கள், ரஞ்சித் போன்ற ஆட்கள், மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள், ஏன் சம்டைம்ஸ் வெற்றிமாறன், இவங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் இந்த ஜாதி விஷயத்தை பூத்துறாங்க. இவங்கெல்லாம் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சமூகத்தை சார்ந்த படம் எடுக்கிறாங்கன்னா அந்த சமூகத்தை எப்படி மேலே கொண்டு போகிறது அப்படின்ற கருத்தையெல்லாம் படம் எடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க எடுக்கக்கூடிய எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மேல் ஜாதி பொண்ணை கீழ் ஜாதி பையன் கல்யாணம் பண்ணுவான். கடைசியில் அவங்க இவனை போட்டு வெட்டுவாங்க, கொட்டுவாங்க, இவங்க திருப்பி சண்டைக்கு போவாங்க. இதுதான் கான்செப்டாக வச்சு படம் எடுக்கிறது. அப்போ இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளை போன்றவர்களுக்கு அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ என்னடா பெரிய ஆள், நான் அப்படித்தான்டா பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டு வரும். அதுவே முதல்ல இந்த மாதிரி தூண்டுதல் வேலையை செய்கிறது. ரெண்டாவது, இவங்க இதை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, ஆப்போசிட்டில் மோகன் அப்படின்ற டேரக்டர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டு பொண்ணுங்களை இவங்க கை வச்சாங்கன்னா இவங்கள வெட்டுங்கடா அப்படின்னு அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா எப்படி வன்மத்தையும் ஜாதியையும் திருப்பி இவங்க பூத்துறாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட ஜாதியை பெருசாக பேசுகிறதில்ல. ஆனால் 20-30 வயசு பசங்க இன்றைக்கி ஜாதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ வில்லேஜ் அப்படின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஒரு சில கட்டமைப்பு வச்சுருப்பாங்க. அந்த கட்டமைப்பு இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்கள், ஒரு கீழ்நிலையில் இருக்க சமூகத்தில் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நமக்கு மட்டும் இது இல்லை அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு எண்ணம் வர்றதில் தவறு கிடையாது. நமக்கும் அதே சம உரிமை கிடைக்கணுமே அப்படின்னு அவங்க ஆசைப்படுறதுலையோ அதுக்காக அந்த இடத்தை நோக்கி போகிறதுலையோ ஒரு தவறுமே கிடையாது. அது எதில் இருக்கணும், வசதி வாய்ப்பில், படிப்பில், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணுமே ஒழிய நான் இந்த பொண்ணை தான் போய் கல்யாணம் பண்ணுவேன், நான் இவங்க வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அந்த பாயிண்டில் போகும்போது தான் இங்கே பிரச்சனையே வருது. நீ வளர்ந்தேன்னா அவன் எதுவும் சொல்ல மாட்டான், நீ படித்தேன்னா அவன் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டான். ஆனால் நீ அவன் வீட்டு பொண்ணை போய் தொடுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவனுக்கு அது பிரச்சனை. ஏன்னா நம்ம சொசைட்டிலே பெண்கள், நீங்கள் இன்றைக்கி 2025 இருக்கோம், ஃபெமினிசம் அப்படி இப்படின்னு என்ன பேசினாலுமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மானம் மரியாதை அப்படின்னா இன்றைக்கும் பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கிற ஒரு சில பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா வாதத்துக்கு வேணால் பேசலாம். பட் நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட கௌரவம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு
நம்மளுடைய சமூகத்தில் போய் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இன்றைக்கி சமூகம் மாறி படிப்புக்கு ஏற்ற மாப்பிள்ளை, வசதிக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் அப்படி இல்லாத இடத்துல தான் இங்கே சிக்கலே வருது. இப்போ இந்த இடத்துல நிறைய நம்ம ஆணவ கொலைகள் பார்க்குறோன்னு வச்சுங்களேன், அது எல்லாமே வந்து ஒரு 20-21 வயசுக்குள்ளே தான் வந்து நடக்கும். உதாரணத்துக்கு 2017 பார்த்தீங்கன்னா சங்கர் கௌசல்யான்னு நினைக்கிறேன், அந்த கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு 18 வயசு, இந்த பையனுக்கு 20 வயசோ 21 வயசோ தான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி 2 நாள் கழித்து அவங்க எங்கேயோ இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து ஆட்கள் ஏவி அந்த பையனை வெட்டி கொண்டுடுறாங்க. அந்த பொண்ணே வந்து அது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சாட்சி சொல்லுது. ஒட்டுமொத்த பொண்ணோட குடும்பமும் ஜெயிலுக்கு போகுது. அந்த பொண்ணு அதோட வாழ்க்கையை தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி இன்னும் ஒரு சில பெண்களும் அந்த பையன் செத்து போயிடுவான், ஆனால் இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த இடத்துல இந்த பையனுக்கு கெவின்ற பையனுக்கு வந்து ஒரு 24-25 வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசிஎஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காப்புல. அப்போ அந்த பொண்ணுக்கும் ஆல்மோஸ்ட் அந்த ஏஜ் கிட்டே இருக்கும். ஏன் இந்த பெண்கள் அவங்க வீட்டில் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, இதை எக்ஸ்ட்ரீமாக தான் கொண்டு போவாங்க அப்படின்னா, ஒருத்தனுடைய உயிரை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? எனக்கு புரியல. உங்கள் வீட்டில் உங்களால் அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியும், நீங்கள் விரும்புகிற பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு ஹோப் கொடுக்கலாம். இல்லைன்னா, சாமி எங்கள் குடும்பத்துக்கு இது ஒத்து வராது, எனக்கு உன்னை பிடிச்சே இருந்தாலும் செட் ஆகாது, விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த பையன் நிம்மதியாக வாழ்ந்திருப்பான், உன்னுடைய அண்ணனோ தம்பியோ அவனும் ஒழுங்காக இருந்திருப்பான், உங்கள் அப்பா அம்மாவும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த குடும்பங்களின் வாழ்க்கை, 2 குடும்பங்களின் வாழ்க்கையே போச்சு. நீங்கள் கேட்கலாம், அதுக்காக லவ்வே பண்ணக்கூடாதா, அதுக்காக வந்து ஆசையோட வரலாம். நம்ம அமெரிக்காவில் இல்லையே, அதான் நீங்கள் பிரச்சனை. நம்ம அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா, கனடாவில் இருக்கோம், இல்லையே. நம்ம இன்னும் கோயில் திருவிழா, கடா வெட்டு, தீ மிதிக்கிறது, பூ மிதிக்கிறது, இன்னமும் சாமிக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுன்னு இந்த ஒரு சமூக கட்டமைப்பில் தானே இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சாமி இருக்குது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்குல்ல. அதை பேஸ் பண்ணி தானே கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தானே வந்து இன்னமும் வந்து சமூக கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த சமூக கட்டமைப்பை நம்பி தானே அரசியல்வாதிங்க இன்னமும் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். அதனால் இதை வந்து நம்மளாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது தப்பு அப்படின்னு சுயமாக நம்ம யோசித்து மாறணுமே ஒழிய மாற்ற முடியாது. சொன்ன மாதிரி கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். பயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இதை செஞ்சோம்னா, இப்போ இதில் பயம் கூட எனக்கு தெரியலைங்க. இது ஏன்னா அவங்க அப்பா அம்மா போலீஸு, பையன் வந்து இப்படி கொண்டுட்டு அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிருக்கான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆனால் அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்குதோ, தூக்கு தண்டனை கிடைக்குதோ, அவங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை போச்சு. இதில் அவங்களுக்கு பயமே இல்லை, தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அவங்க நம்ம போலீஸ்காரங்க இருக்கோம், இதெல்லாம் வந்து கேஸை வந்து அப்படி பண்ணி எடுத்துடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களோ நமக்கு தெரியாது. பட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அசால்ட்டாக செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி பயமே இல்லையே. அப்போ ஒருவேளை பயம் இருந்தால் அதை செய்ய மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும், இந்த ஆணவ கொலை, இந்த கௌரவம் அப்படின்றது வந்து அந்த ஸ்பாட்டில் அவங்க எடுத்துருவாங்க. அவங்க வந்து எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவன் சரியாக இல்லை அப்படின்னா அவன் காலி, மண்டே கழுவி நாசம் பண்ணி உன் குடும்பம் நாசமாக போனதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க ஜாலியாக. இதுதான் நடக்கும். மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம மெனக்கட்டால் கூட ஜாதியை திருப்பி புகுத்துற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நான் ரொம்ப ஏன்டாங்க சிம்பிளாக சொல்கிறேன். நான் ட்விட்டரில் ட்வீட் போடும்போது சீமானை பற்றி ஒரு ட்வீட் போடுறேன். அதுக்கு ஒரு பையன் என்ன பண்ணுறான், இவர் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டில் வந்து தேவர் சமூகத்தை கிண்டல் செய்கிற மாதிரி இவர் பதிவு போட்டிருக்காருன்னா, நான் ஆக்சுவலி போடும்போது எனக்கு அந்த மைண்டில் ஒன்றுமே கிடையாது அதை பற்றி. சீமான் ஒரு விஷயத்தை பேசுகிறாப்புல, அந்த விஷயத்துக்கு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதுவும் சீமான் ஃபோட்டோ தான், பட்டை போட்டு தலைமுடி விடிச்சு போட்டு இப்படி இருக்காப்புல. இந்த கமெண்ட்டை படிக்கும்போது தான் எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது, ஓ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் இவன் வந்து தேவரையாவை நான் வந்து கிண்டல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவன் கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்றப்ப புரிதல் எனக்கு வருது. அப்போ நான் அதை பார்த்துட்டு நான் திருப்பி போட்டேன். எனக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது தம்பி. சீமானை போய் நான் தேவரையா கூடலாம் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஆள் ஒரு எச்ச, தேவரையா ஆளுக்கு எத்து, அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. இந்த ஆள் வந்து ஒன்றும் செய்யலை, இருக்கிற உங்களை மாதிரி பசங்களை தருதலை ஆக்கிட்டு இருக்காப்புல. அதனால் இந்த ஆள் கூட நான் கம்பேர் பண்ணல.
நீ இந்த ஆள் அவர் கூட கம்பேர் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லி ரிப்ளை போட்டோன்னே அவன் ஜெயிலண்டாக போயிட்டான். அப்போ அவங்க மைண்டுக்குள்ளே எப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு ட்வீட்டுக்கு சீமான் பேசக்கூடிய ஒரு விஷயம், அது என்ன விஷயம், அவன் நான் பிஜேபியை தான் எதிர்ப்பேன், நான் டிஎம்கே எதுக்க மாட்டேன், டிஎம்கே பங்காளி கட்சி அப்படின்ற அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாப்புல. அதுக்கு இந்த பையன் அந்த ட்வீட்டை போடுறான். அப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா, நம்ம கம்யூனிட்டி பேஸ் ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஒரு பிரச்சனையை பெருசாகிடுவாங்க, ஒரு சின்ன ட்வீட் மூலிமா மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்க முடியும் தமிழ்நாட்டில். அதை தான் இன்னமும் செய்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி சீமானும் செஞ்சிட்ருக்காப்புல. இன்றைக்கி சீமான் பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தமிழர்கள்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கணும், தமிழர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்துக்காக ஒன்றா நிற்கணும்னு பேசிட்டு, இன்றைக்கி தமிழ் தேசிய கொள்கையை எதிர்த்து எந்த தமிழன், அது தாய் தகப்பனாகவே இருந்தாலும் நீங்கள் வெட்டணுமா? என்ன ஒரு கொள்கை, என்ன ஒரு அப்புறம் கொள்கை என்னடான்னு கேட்டால் அது குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கொள்கை. அதாவது இவங்களுக்கு எப்படி வேணுமோ மக்களை அந்த மோடுக்கு மாற்றி அவங்க ஆதாயம் அடைகிறது. ஸோ இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஜாதியை ஒழிக்காமல் ஆணவ கொலை எப்படி ஒழிப்பீங்க? எத்தனை சட்டம் போட்டாலும் சரி, எவ்வளோ வலிமையான சட்டம் வந்தாலும் சரி, இது ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், அவங்களுடைய ஒரு மரியாதையை பாதிக்கிறது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இந்த விஷயங்கள் செய்கிறாங்க. இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா மரியாதைனா என்ன அப்படின்றத அவங்க உணரணும். அந்த மாதிரி உணர்வுகளை இந்த சமூக கட்டமைப்பு மூலியமாக தான் கொடுக்க முடியும். அந்த சமூக கட்டமைப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஜாதி அப்படின்னு போடக்கூடிய பள்ளிக்கூடங்களில் போடுவோம்ல, அதையே முதல்ல நிறுத்தணும். நான் ஃபைனலாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, லவ் பண்ணுற பசங்க நீங்கள் யாராக வேணா இருங்க, முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க, நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க, ஒரு பையன் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கான் அப்படின்னா, நீங்கள் அந்த பையனோட வசதியாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னா, தயவு செஞ்சு லவ்ன்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுனால எத்தனை பேர் பாதிக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்களால் உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும் தயவு செஞ்சு லவ் அக்செப்ட் பண்ணி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. இல்லையா, வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அவன் கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அவன் அந்த பக்கம் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமாக இருப்பான். இவ்வளோ தான் வாழ்க்கை. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம அந்த சமூகத்தில் தான் இருக்கோம். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2025 இருந்தாலும் இன்னும் அந்த கட்டமைப்பில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்புனீங்க, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. இல்லை நீ என்னடா இந்நேரத்தில் இந்த காலத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படின்னா, CU on 3025ன்னு சொல்லிவிட்டு போகிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.